Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சமீபத்தில் நடந்த இந்த சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி, இப்போ சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு சனி பகவான் இரவு 10 மணிக்கு மேலே மீன ராசிக்கு போயிருக்கிறாரு. ஸோ இது நிறைய கோவில்கள் எல்லாம் எந்த விதமான அர்ச்சனையோ இல்லை எதையுமே பண்ண மாட்டாங்க, அபிஷேகம் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அடுத்த வருடம் 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ எல்லாருக்குமே ஐயோ இப்போ எதுவும் சொல்லலையே, கோயிலெல்லாம் போய் ஏதாவது செய்யணுமா அப்படிங்கிற ஒரு பயமும் மனசில் இருக்குது. இப்போது மேஷ ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த விதமான பயமும் தேவையில்லை. நீங்கள் இப்போ இந்த 7.5 சனி ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, தாராளமாக நம்மளுடைய திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் ஆலயம் அங்கே போயிட்டு சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தீபம் எல்லாம் போட்டுட்டு அங்கே நல தீர்த்தத்தில் உங்களால் முடிஞ்ச தானங்கள் கொடுத்துட்டு வாங்க. மேஷராசிக்காரர்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு லாபத்தில் சனி பகவான். ஸோ உங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு 6 கால பூஜை பண்ணுற சிவன் கோவில் எல்லா ஊர்கள்லேயுமே பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இல்லாமலேயே இல்லை. ஸோ பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு சனிக்கிழமை போயிட்டு சனி பகவானுக்கு தீபம் ஏற்றுங்க, போதுமானது. மிதுன ராசிக்காரர்கள், நீங்கள் நரசிம்ம பெருமானையும் சக்கரத்தாழ்வாரையும் சனிக்கிழமை தோறும் 12 முறை வலம் வருவது பிரதக்ஷணம்னு சொல்கிறது. ஸோ 12 பிரதக்ஷணம் பண்ணுங்கள், அது பண்ணாலே போதுமானது. அடுத்தது கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியத்தில் சனி பகவான். ஸோ அவசியம் இந்த ஒரு வருடத்துக்குள்ளே, இந்த 2.5 வருஷம் சனி பகவான் பாக்கியத்தில் இருக்கார் இல்லையா. ஆனால் இந்த மே மாதம் வரைக்கும் ராகுவும் இருக்கார். அதனால் இந்த ஏப்ரல் மே இந்த 2 மாதத்துக்குள்ளே ராமேஸ்வரமோ திருப்புல்லானியோ அல்லது கர்நாடகா மாநிலத்தில் கோகர்ணா இந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு பித்ருக்களுக்கு உண்டான விஷயங்கள் என்னவோ, காசி போகலாம். ஸோ பித்ருக்களுக்கு உண்டான விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. சனி ராகு சேர்க்கை பாக்கியத்தில் இருப்பது நாம் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்தது சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் சனி. அதனால் கும்பகோணத்தில் நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஆனந்தமங்கலம்னு ஒரு ஊர் உண்டு. தசபுஜ ஆஞ்சநேயர், அவரை வழிபாடு செய்கிறது. அப்பப்போ அந்த கோயிலுக்கு போகலாம். விஸ்வரூப ஆஞ்சநேயரினுடைய தரிசனம், பஞ்சமுக ஆஞ்சநேயர், இவர்களை தரிசனம் பண்ணுறது நல்லது. கன்னிராசிக்காரர்கள். கன்னிராசிக்காரர்களுக்கு தட்சிண ஆஞ்சநேயர்னு சொல்கிறது, அதாவது தெற்கு முகமாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஆலயம். இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். வெற்றிலை மாலை போட்டு சனிக்கிழமையில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்கள். 6ஆம் இடத்தில் சனி பகவான். ஸோ இந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் 6 பேருக்கு அன்னதானங்கள் செய்வது. கொஞ்சோண்டு தயிர் சாதம் பண்ணுங்கள், அதை 6 பேருக்கும் கொடுங்க, ரொம்ப நல்லது. அன்னதானங்கள் செய்யும் பொழுது வெறும் தயிர் சாதம் மட்டும் சனிக்கிழமை தோறும் 6 நபர்களுக்கு. 6 விநாயகர் ஆலயத்திற்கு போயிட்டு தீபம் போடுங்க. எந்த விநாயகருக்கும் போடுங்க, 6 விநாயகர் கோயில் வச்சுக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்கள், உங்களுக்கு பஞ்சமத்தில். ஸோ நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தீர்வதற்கு, அதனால் குலதெய்வ வழிபாடுகள் சனிக்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாடுகள் செய்யுங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாபங்கள் தீர்ந்து புண்ணிய பலங்கள் சேரக்கூடியது. அதனால் சனிக்கிழமை குலதெய்வ வழிபாடு. தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள் இந்த 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்கிறது. அதனால் திருமோகூர் சென்று அங்கு சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் பண்ணுறது, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வாரை பிரதட்சணம் பண்ணுறது, அதே மாதிரி திருக்கோஷ்டியூர் அங்கே சென்று அங்கே நரசிம்மரை வணங்கிறது, இது எல்லாமே ரொம்ப விசேஷம். அது மாதிரி அனந்த பத்மநாப சுவாமி, திருவேண்டரமில் அனந்த பத்மநாப சுவாமியில் அந்த நரசிம்மருமே ரொம்ப விசேஷம். ஸோ தனுசு ராசிக்காரர்கள் நீங்கள் அங்கே போயிட்டு வழிபாடு செய்யுங்க. மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்கள் குருவாயூர் கிருஷ்ணனை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு கிருஷ்ணர் கோவில் இருக்கோ சனிக்கிழமை தோறும் கிருஷ்ணர் ஆலய வழிபாடு, அதுவும் முக்கியமாக
குருவாயூர் சென்று அங்கே துலாபாரம் போட்டு கிருஷ்ணனினுடைய வழிபாடு. கும்பராசிக்காரர்கள் இவங்க திருப்பதி சென்று அங்கு மலை மேலே இருக்கக்கூடிய திருமலை அப்பனை வழிபாடு செய்வது. எப்பெல்லாம் முடிஞ்சதோ நீங்கள் போங்க. போகும்பொழுது நடந்து போகிறது அப்படிங்கிறத பிரார்த்தனையில் வந்து வச்சுக்கோங்க. இந்த சனி பகவான் உங்களுக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார். நம்மளுடைய ஜென்மத்திலேருந்து குடும்பஸ்தானத்துக்கு போயிருக்கிறாரு. அது மாதிரி எங்கெல்லாம் சிவன் ஆலயங்கள் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய நவகிரக வழிபாடு. ஒரு முறை திருவையாறு சென்று அங்கு இருக்கக்கூடிய சிவபெருமானையும் அங்கு இருக்கக்கூடிய குரு மற்றும் நவகிரக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது, அங்கே இருக்கக்கூடிய நவகிரகத்தை வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். மீனராசிக்காரர்களுக்கு எந்த விதமான ஒரு ஐயப்பாடும் வேண்டாம். ஜென்ம சனி இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு சில குறைபாடுகள் வந்து அவ்வப்போது வந்து போகும். திருக்கொள்ளிக்காடு இங்கு இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரனையும், அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குச்சனூர் அங்கே இருக்கக்கூடிய சனி பகவானையும் சென்று வணங்கிவிட்டு வரலாம். முடிஞ்சால் நீங்கள் ஷிரடி போகிற பர்சனாக இருந்தீங்கன்னா ஷிரடி போய் அங்கே சாய்பாபாவை பார்த்துட்டு அப்படியே சனி சின்ஹாப்பூர் போயிட்டு அங்கே சனி பகவானையும் அந்த நம்ம கையால் நல்லெண்ணெய் விட்டு அங்கே வணங்கி விட்டு வருவது நல்லது. பண்டர்பூர் போய் பண்டரிபுரத்தில் நம்ம விட்டல் லக்குமாயி அம்மாவையும் விட்டலையும் தரிசனம் செய்துட்டு வருவதும் மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு தான் இந்த ஜென்மத்தில் சனி, அதுக்கப்புறம் ராகு பகவான் மாறுறாரு. இப்படிப்பட்ட சில குளறுபடிகள் இந்த மீனராசிக்கு இருக்கிறதுனால இந்த ஆலயங்கள் முக்கால்வாசி மகாராஷ்டிர மாநிலம். அதே மாதிரி அங்கே வந்து நிறைய விநாயகர் உண்டு. அந்த விநாயகர் எல்லாம் ஒரே நாள் பார்த்தா ரொம்ப விசேஷம். அதையும் நீங்கள் முடிஞ்சால் வந்து பாருங்கள். என்ன நேயர்களே, இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ஒரு மனசில் இருக்கா இல்லையா அந்த ஐயப்பாடு. அதாவது 7.5 சனி வரவங்களுக்கு பயம், அஷ்டம சனி வரவங்களுக்கு பயம். ஸோ யாரும் பயப்பட வேண்டாம். இன்றைக்கி சொல்லியிருக்கக்கூடிய இந்த பரிகாரங்கள் எல்லாமே கோவில்களுக்கு போங்க, சொல்லப்பட்டிருக்கிற பரிகாரங்கள் பண்ணுங்கள். இதில் உச்சம் யாருக்கு, ரொம்ப சுமார் யாருக்கு, இல்லை ஒன்றும் ரொம்ப கஷ்டமாக யாரும் அப்படிலாம் பயப்படவே வேண்டாம். பட் ஸ்டில் அஷ்டம சனி, அதாவது சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தனுசு ராசி 4ஆம் இடத்தில் வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனி, அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய 6ஆம் இடத்து சனி, மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஜென்ம சனி, கன்னி ராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய கண்டச்சனி, இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும். இன்றைய பதிவில் வந்து நாம் இந்த சனி பெயர்ச்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த சனியினுடைய மாற்றம், ஒரு சிலர் இருக்குங்கிறாங்க, ஒரு சிலர் இல்லைங்கிறாங்க. ஆனால் உண்மை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக இந்த சனி பெயர்ச்சி நம்ம வந்து கவனத்தில் எடுத்துக்கொள்ளத்தான் வேண்டும். உங்களால் முடிஞ்ச வரையில் இந்த பரிகாரங்கள் எல்லாம் செய்யுங்க. அடுத்த வருடம் மார்ச் மாதத்தில் தான் பெயர்ச்சி அப்படின்னு வாக்கிய பஞ்சாங்கப்படி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஒரு வருட காலம் நம்ம இருக்கோ இல்லையோ, கோவிலுக்கு போயிட்டு நம்மளால் முடிஞ்ச பரிகாரங்களை இறைவனை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறதுல தப்பே இல்லை. அதனால் நான் இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் உரிய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்தால் எந்த விதமான தடையும் உங்களுக்கு இருக்காது. மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.